நேபாளத்தில் இடிபாடுகளில் சிக்கியுள்ள உடல்கள் அழுகத் தொடங்கியுள்ளதால் காத்மாண்டு நகரத்தில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்தடுத்து வரும் நிலநடுக்கத்தால் அச்சத்தில் உறைந்துள்ள அந்த மக்கள் இரவுகளை வீதிகளில் கழித்து வருகின்றனர். நேபாளத்தை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கும் முன்னால் எவரெஸ்ட் சிகரத்தை ரசிக்கவும் சாகச பயணத்தை மேற்கொள்ளவும் சுற்றுலா பயணிகள் அங்கு முகாம் அமைத்து தங்கியிருந்தனர். அப்போது ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பனி சரிந்ததில் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காணாமல் போன 70 பேர் தேடப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 18 சாகச வீரர்கள் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. அவர்களின் உடல்கள் 2 ஹெலிகாப்டர்களின் உதவியுடன் மீட்கப்பட்டு அவரது குடும்பத்தாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனிடையே அடுத்தடுத்து வரும் நிலநடுக்கத்தால் பீதியடைந்துள்ள மக்கள் காத்மாண்டு நகரிலுள்ள சாலைகளிலும் வீதிகளிலும் பொழுதை கழிக்கின்றனர். இரவு முழுவதும் வீதிகளில் தூங்குகின்றனர். வீட்டையும் உறவினர்களையும் பறிகொடுத்த அவர்கள் நிர்கதியற்று நிற்கின்றனர். காத்மாண்டு நகரமே உருக்குலைந்துள்ளதால் அங்கு தற்போது உணவுக்கும் தண்ணீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏடிஎம் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டன. இங்கு சாப்பிடுவதற்கு உணவு ஏதுமில்லை. வாழ்வதற்கே மிகவும் கடினமாக உள்ளது. மக்கள் அனைவரும் திறந்த வெளியே தூங்குகின்றனர். உணவுக்கும் தண்ணீருக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. நோய்கள் பரவவும் வாய்ப்புள்ளது. இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் சிதையத் தொடங்கிவிட்டதால் துர்நாற்றம் வீசுகின்றன. இதனால் நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. சுகாதாரக்கேடு ஏற்படும் அபாயமும் உருவாகி உள்ளது. பல்வேறு நாட்டு மீட்புக் குழுக்களும் மருத்துவ குழுவினரும் காத்மாண்டு நகரை முற்றுகையிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.